வணக்கம். இது குறளின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய உணர்வுகள். ஒரு நாட்டின் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது. ஒரு நாட்டு தலைவன் சவால் ஒன்றை வெளியிட்டான். கோட்டை நுழைவாயிலில் கைகளால் திறந்து தள்ள வேண்டும். சாதனை பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். முயற்சி தோல்வியடைந்தால் தோற்றவன் கை வெட்டப்படும். ஊர் மக்கள் பலவாறு யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு புத்திசாலி இளைஞன் மட்டும் சவாலில் கலந்து கொள்ள முன் வந்தான். சவால் முயற்சி தோல்வியடைந்தால் கைகள் வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு தலைவன். முயற்சி தோல்வி அடைந்தால் கைகள்தானே போகும், உயிரில்லையே என்று கூறி கோட்டை நுழைவாயிலில் அந்த புத்திசாலி இளைஞன் தள்ளினான். என்ன அற்புதம்! கதவுகள் சட்டென்று திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை நுழைவாயிலில் பூட்டு போடவில்லை. கதவுகள் திறந்தே இருந்தன. பலர் பேர் இப்படித்தான் இருக்கின்றார்கள். எதையாவது இழந்து விடுவோமோ என்று முயற்சி செய்யாமலேயே விட்டுவிடுகின்றார்கள். நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். புத்திசாலித்தனம்தான் பணத்தை விட பெரியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம் குறளின் கதையில்.